ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இணைந்தும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஃபார்மசி கல்லூரி மற்றும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா பிசியோதெரபி கல்லூரி இணைந்து நடத்திய சர்வதேச யோகா தினம் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிறுவனர் டிஎன்சி மணிவண்ணன், தாளாளர் செல்வி மணிவண்ணன், நிறுவனர் தீபக் மணிவண்ணன், இயக்குநர்கள் சிரவந்தி மற்றும் திவ்யா ராம்குமார், கல்லூரி செயலாளர் ராம்குமார், நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். கல்லூரி முதல்வர் டாக்டர் KL செந்தில்குமார், டாக்டர் வசந்தகுமார் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். யோகா பயிற்சிகளை வேதாத்ரி மகரிஷி யோகா மனக்கலை மையம் தலைவர் கலைச்செல்வி மற்றும் பரமகுரு தினேஷ் குமார், விஜயகுமார் ஆகிய குழுவினர் சிறப்பாக பயிற்சி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து யோகாவின் சிறப்பையும் அதனால் ஏற்படும் பலன்களையும் விளக்கினார்கள். பயிற்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து யோகா தொடர்பான போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அமைக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் டாக்டர் பார்கவி மற்றும் திரு வெங்கடேசன் அவர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் தமிழக அளவில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கவர்னரால் வழங்கப்படும் சான்றிதழ்களுக்கு பதிவு செய்திருந்தனர். கவர்னர் கையொப்பமிட்ட சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்களும் உதவி பேராசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். யோகா அப்படிங்கிறதுனுடைய மீனிங் வந்து யோகம் என்று பொருள். யோகம் அப்படி என்றால் அனைத்து நன்மைகள் அப்படின்று தமிழ்ல ஒரு பொருள் இருக்குது. அனைத்து நன்மைகள் அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்ல நீ யோகக்காரம்பா அப்படிம்பாங்க. ஸோ யோகா அப்படின்னா என்னன்னா நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது என்ற அர்த்தம். இந்த யோகா பயிற்சியில் முதல்ல 3 முக்கியமான விஷயம்: உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் பிரணயானம், அதுக்கப்புறம் ஆன்மீகம். மூச்சு பயிற்சி தான் பிரணயானம் சொல்லுவோம். உடற்பயிற்சி தான் நம்ம இப்போ செஞ்சோம். அதுக்கடுத்து மூச்சு பயிற்சின்றது ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஒரு மரத்துக்கு தண்ணீர் காற்று எவ்வளோ இம்பார்ட்டனோ அது போல் நமக்கு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுற போது தான் நம்மளுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை நல்லா போகும். நம்ம உடலில் எல்லா உறுப்புகளும் சீராக செயல்படுறதுக்கு ஆக்சிஜன் அண்ட் பிளட் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நம்மளால் இயங்க முடியாது.